நான் இந்திய அரசாங்கத்தை மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த அரசியல் சட்டத்தை அடிப்படையாக கொண்ட அரசாங்கங்களின் கதியும் இந்த கதிதான். உலகத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் வேண்டுமானால் கொஞ்சம் குறைவாக பார்க்கலாம். இதைவிட அதிகமாக ஜனநாயகத்தின் உச்சிக்கே சென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் எல்லாம் இன்னும் மோசமான சூழ்நிலைகள் இந்த விபச்சாரத்தை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கிறது. லாட்டரி என்பது ஒரு சூதாட்டம் என்று யாருக்கும் தெரியாதா? சிலரிடம் பலரிடம் படித்துவிட்டு ஒருவரிடம் கொடுக்கின்ற மிகப்பெரிய சூதாட்டம் என்பது யாருக்கு தெரியாது? அது ஒரு சூது என்று தெரிந்து கொண்டே அதை அரசாங்கமே நடத்தும். ஏன்? சட்டத்தை வகுக்கின்ற அதிகாரத்தை இவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்து உட்காரக்கூடியவன் மோசமானவனாக இருக்கலாம், ஆசை உள்ளவனாக இருக்கலாம், பணத்தை சுருட்டக்கூடியவனாக இருக்கலாம். அவன் எதை விரும்புகிறானோ அதையெல்லாம் சட்டமாக ஆக்கி விடுவான். சட்டத்திலே கை வைக்காதே, சட்டத்தை திருத்தாதே என்ற ரீதியில கட்டுப்பாட்டோடு இருக்கும் பொழுதுதான் எவன் வந்து அங்கே உட்கார்ந்தாலும் இதிலே கை வைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட முடியும். சட்டம் இருக்கின்ற அதிகாரத்தை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே கொடுத்துவிட்டு அவன் நினைப்பதுதான் சட்டம், அவன் போட்டதுதான் சட்டம், அவன் தான் பாரபட்சமற்ற நீதிபதி. அலைஹிஸ்ஸலாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிப்பவர்களில் அல்லாஹ் அழகான தீர்ப்பு அளிப்பவன் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். மனிதனை அழகான வடிவத்திலே படைத்து விட்டோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து சொல்கிறான், நீ அழகான வடிவத்தில் தான் இருக்கிறாய், நான் அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிறேன். அலைஹிஸ்ஸலாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் அழகான தீர்ப்பளிப்பவன் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அழகான தீர்ப்பளிப்பவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் வகுத்து தந்த சட்டத்தை இந்த அவனியிலே செயல்படுத்தி, இதுதான் அல்லாஹ்வுடைய அரசியல், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இஸ்லாமிய அரசியலுடைய மிக முக்கியமான அம்சம், எந்த மனுஷனும் அதில் கை வைக்க முடியாது. அல்லாஹ் எதை கூடாது என்கிறானோ அது எவனுக்கும் கூடாது, எந்த காலத்திலையும் கூடாது, கியாம நாள் வரைக்கும் கூடாது. அல்லாஹ் எதை கூடும் என்று சொல்றானோ அது எந்த காலத்திலையும் கூடும், கியாம நாள் வரைக்கும் கூடும், எந்த மொழி பேசினாலும் கூடும். அப்ப சட்டங்களில் மாறுதல் இல்லை, செயல்படுத்தி காட்டக்கூடியவன் மாறிக்கொண்டே இருப்பான். எவன் வந்து உட்கார்ந்தாலும் அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். இஸ்லாமிய அரசியல் என்றால் சட்ட புத்தகம் மாறுவதில்லை, சட்ட விதிகள் மாறுவதில்லை, சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அவருடைய பிரதிநிதிகள் மாறுவார்கள். இங்கே என்ன நிலை? மனிதன் சட்டம் வகுத்துக் கொள்ளும் பொழுது சட்டத்தையும் மாற்றுவார்கள், சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வருவார்கள், விரும்பியதெல்லாம் சட்டமாக ஆக்குவார்கள். அதைத்தான் இந்த நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நமது நாட்டை பொறுத்தவரை ஏராளமான திருட்டுக்கள், விபச்சாரங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன? ஒரு ஆட்சியை மக்கள் எதற்காக ஏற்படுத்துகிறார்கள்? என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், என்னுடைய உடமைக்கு பாதுகாப்பு வேண்டும், என்னுடைய கற்புக்கு, என்னுடைய மனைவியுடைய கற்புக்கு, என்னுடைய பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு வேண்டும். அதை தருவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதற்காகத்தானே ஒரு அரசியல் ஆட்சியில் அமர்த்துகிறார்கள். அரசாங்கம் முக்கியமான நோக்கம் என்ன? உணவுக்கு வழி செய்ய வேண்டும், உடைக்கு வழி செய்ய வேண்டும், ஆடைக்கு வழி செய்ய வேண்டும். முதல் பிரச்சனை. இரண்டாவதாக, ஒவ்வொரு இடத்திலும் என்ன இருக்கிறதோ அதை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் தர வேண்டும். ஒரு மனிதனுடைய உயிரை அந்த நாட்டுடைய இன்னொரு பிரஜையை வந்து பறித்து விடுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடம் தரக்கூடாது, கற்பழிக்க இடம் தரக்கூடாது, கொலை செய்ய இடம் தரக்கூடாது, திருட இடம் தரக்கூடாது. இதுதான ஒரு நாட்டுடைய நோக்கம். இன்றைக்கு இந்த நாட்டிலே திருட்டுக்கள் மலிந்து கொண்டிருக்கின்றன, அதிகமான அளவில் திருட்டுக்கள். ஓடுகிற ரயிலில் கூட பாய்ந்து சென்று திருடி கொண்டு பாய்ந்து ஓடி போய்விடுவான். ஓடுகிற ரயிலில் கூட திருட்டு, பட்டப்பகலில் திருட்டு, போலீசுடைய அதிகாரி வீட்டிலே திருட்டு, கவர்னர் மாளிகையில் திருட்டு, பிரதமருடைய வீட்டிலே திருட்டு. எங்கே திருட்டு இல்லை? எங்கு பார்த்தாலும் திருட்டு. இந்த திருட்டுக்கள் இவ்வளவு மறைந்திருக்கிறது. நம்மை இந்த மக்கள் எல்லாம் இந்த திருட்டை தடுப்பான், இந்த ஒழுக்க கேட்டை நிறுத்தி விடுவான் என்றுதானே ஆட்சியில் அமர்த்தினார்கள் என்று திருட்டை ஒழிப்பதற்காக முறையான சட்டம் போட்டிருக்கிறார்களா? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, இதான் சட்டம். அவனா திரும்பிக்கிற வேண்டியதான். இல்லாட்டி திருட்டை ஒழிக்க முடியாது. ஏன் ஒழிக்க முடியாது? இங்க வந்தா சட்டத்தை எங்க கையில கூட ஒழிச்சு காட்டுறோம். 10 நாள்ல திருட்டை ஒழிச்சு காட்டுறோம். உலகத்தில் இருந்து எப்படி ஒழிக்கிறது? திருடன், கொலைகாரன், அயோக்கியனுக்கெல்லாம் கடுமையான தண்டனையை கொடு. நீ கொடுத்திருக்கிற சட்டம், நீ கொடுத்திருக்கிற தண்டனை இன்னும் பல திருடர்களை உருவாக்கக்கூடிய தண்டனைகள். எத்தனை திருடர்களை உருவாக்கி சொல்லுதான் மாமியா வீட்டுக்கு போறேன். திருடிட்டு கைது செய்யப்பட்டு காவல்துறையில பிடிச்சுக்கிட்டு சிறைக்கு கொண்டு போகப்படும் போது சொல்றான் மாமியா வீட்டுக்கு போறேன். மாமியா வீட்டு உபசரணையாகத்தானே அவன் தண்டனையை கருதுகிறான். தண்டிப்பதற்காக இழுத்துச் செல்லப்படுகிறான். அது மாமியார் வீட்டு உபசரணை என்று அவன் கிண்டல் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தண்டனை அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதான காரணம். திருட்டு ஒழிக்க முடியவில்லை. 50 முறை சைக்கிள் திருடியவன் 51வது முறையும் மீண்டும் கைது. பேப்பர்ல வரதா இல்லையா? 50 முறை திருடி இருக்கிறான், 50 முறை பிடிக்கப்பட்டிருக்கிறான், 50 முறை சிறையில் போடப்பட்டிருக்கிறான், 51வது முறையும் அந்த அயோக்கியன் திருடுகிறான் என்று சொன்னால் இந்த சட்டம் வைத்திருக்கிறாய்? மனிதன் இயற்றிய சட்டம். அவன் என்னுடைய பொருளை திருடியவனுக்கு, என்னுடைய சொத்தை திருடியவனுக்கு என்னுடைய சொத்திலிருந்து நீ சோறு போடுகிறாய். என்னுடைய சட்டப்படி தங்குவதற்கு சிறைச்சாலையில சோறு போடுவது யார் பணம்? என் பணத்தை திருடி இருக்கிறான், அல்ல நம்முடைய பணத்தை திருடி இருக்கிறான். நம்முடைய பணத்தை அபகரித்தவனுக்கு பல மாதங்களுக்கு நான் சோறு போட்டு பயன் கட்ட வேண்டியிருக்கிறது.
திருடி நாம் கொடுத்து விட்டு அவனுக்கு சோறும் நாம் போட வேண்டி இருக்கிறது. இதை விட பரிதாபகமான மோசமான சட்டம் எது இருக்க முடியும்? சிறைச்சாலைகளே 6 மாதம் ஒரு வருஷம் சோறு போடுகிறார்கள். யார் வீட்டு பணம்? யார் அப்பன் வீட்டு பணம்? அது நாம் கொடுத்த வரிப்பணம் இல்லையா? நம்முடைய வரிப்பணத்தை அவனுக்கு சோறு போடுகிறார். திருட்டையும் கொடுத்து விட்டு ஏன்டா திருடு கொடுத்தேன்னு சொல்லி நம்ம தண்டனை பெற வேண்டியிருக்கு. அவன் அழகா சாப்பிட்டுட்டு இருக்கான், அவன் அழகா அனுபவிச்சுட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கீங்க. இன்றைய அரசியல்வாதிகள், கேடுகட்ட அரசியல்வாதிகள்லாம் சிறைச்சாலையில வசதி போகலையா? போராட்டம் மக்கள் நேர்மையா வாழக்கூடியவன், ஒழுக்கமா வாழக்கூடிய ரூபாயை பறி கொடுத்துட்டு மனம் பரிகரித்து நிற்கிறான். இவனுக்கு ஒருத்தர் அனுபவ படக்கான குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கான், பேப்பர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத இருக்கான். ஒழுக்கமா வாழக்கூடியவன் அயோக்கியனுக்கு பேப்பர் வசதி செஞ்சு கொடுக்கணுமா? சிறைச்சாலையில டிவி இல்லையா? சிறைச்சாலையில சினிமா இல்லையா? இதெல்லாம் செய்யப்படணுமா? யாருக்கு? அயோக்கியை தலை செய்யறவனுக்கு. யாருக்கு இதெல்லாம் இல்ல? ஒழுக்கமா நேர்மையா மூட்டை வீழ்ச்சி சம்பாதிக்கிறான் பாருங்க, அவனுக்கு இந்த வசதி எல்லாம் இல்ல. இதையெல்லாம் சிந்திக்க தெரிவித்த அந்த மனித சட்டங்களுக்கு இல்லையே. ஒரே சட்டம் போடு, திருடுறானா வெட்டு கைய. இது அல்லாஹ் வந்த சட்டம். அல்லாஹ் என்ன சட்டம் சொல்றான்? திருடுகிறானா அஸ்ஸாரிகு கத்து ஃபக்தஹு ஐதியஹுமா, திருடக்கூடிய ஆண்களாகிலும் பெண்களாகிலும் அவர்களுடைய கரங்களை வெட்டுங்கள். கரங்களை வெட்டிப்பாரு. ஊரு திருட்டு போயிருக்கு வெட்டிப்பாரு. மாமியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவானா? சரி, திரும்ப பிறகு பல மாசம் நம்ம காசுல சோறு போட வேண்டி இருக்குமா? பிடி விட்டு ஓடுறா வச்சுக்காத. நம்ம தான் அவ்வளவுதாங்க. பிடிக்க வேண்டியது, குற்றத்தை புரிவு பண்ண வேண்டியது, ஒரு நிமிஷத்துல வெட்ட வேண்டியது. வெட்டுறது கூட சின்ன வெட்டக்கூடாது. இந்த குற்றத்தை, இந்த தண்டனையை எல்லோரும் பார்க்கட்டும் நல்லா சொல்றான். எதுக்கு இந்த தண்டனை தரப்பட்டிருக்குது? எல்லாம் பார்க்க தீவிர எடுத்து இதை போடு. திருடனை பிடிச்சி கையை வெட்டுறத கேமராவை எடுத்து திருடுறவனுக்கு இதுதான் கிழி. எவனாச்சும் திருடுவானாங்க? ஒருத்தனுக்கு கையை வெட்டி பார். ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய சட்டம் அமல்படுத்தப்பட்டால் தான் அக்கிரமங்கள் ஒழிய முடியும். மனித சட்டங்களை வகுத்துக் கொண்டு உலகத்தில் அரசியல் எதற்கு வர வேண்டுமோ அது அறிவிட்டு போயிருங்க. ஒரு அரசாங்கம் எதுக்கு அமையணும்? தனித்தனியா வாழ்ற மனிதன் எதுக்காக கூட்டாக ஒரு அரசு என்று அமைக்கிறார்? தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. என்னையே என் நானே பாதுகாத்துக்கிட்டு நான் சம்பாதிக்கவும் போக முடியாது. நான் சம்பாதிக்கணும், நான் ஒரு தொகையை தரப்பா, நான் ஒரு தொகையை தரேன், எல்லாம் என்ன ஒரு 10 பேரை காவலுக்கு போடு, அவங்க எல்லாரையும் பாதுகாக்கட்டும், அவனுக்குரிய சம்பளத்தை நாங்க கொடுக்கிறோம். இதுக்கு தானே அரசியல் தேர்ந்தெடுத்தோம். அரசியல் கூட்டு வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன? என் உயிர் பாதுகாக்கப்படணும், நானே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்குரிய பலமான ஒரு அமைப்பு தானே, அதுக்கு நம்ம வழி கொடுக்கிறோம். என்னுடைய பொருளை நானே பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் அமைக்கிறோம். எந்த நோக்கத்துக்கு அரசு அமைக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறதா? திருட்டு நடக்காத இடமே இல்லை. ஒரு நாளைக்கு வெட்டி பாருங்க, திருட்டு நடக்குமா? இஸ்லாமிய சட்டம் அதுதான், மனுஷன் கை வைக்கல. இது கேவலம் வரைக்கும் திருத்த இயலாது. இன்றைக்கு எங்கேயாவது சட்டம் நடக்குமானால் அங்க திருட்டு இருக்காது. இதை நாங்க செயல்படுத்தணும் இல்லை. நீ கண்ணசாரியே இருந்து கொள், திருட்டா கைய வைத்து திருட்டு குற்றம் ஒழியுமா ஒழியாதா? நாங்களாம் வந்து உட்கார்ந்து சொல்லல. இஸ்லாம் தந்த அரசியல் சட்டத்தை நீ செயல்படுத்தினாலும் அன்றைக்கு உமர் இல்லாமுடைய காலத்தில் இருந்தது போன்ற பொற்காலத்தை மறுமலர்ச்சி காணப்படும். அதுபோல கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சாலும் திட்டவட்டமா தெரிஞ்சா கூட தூக்குத்தன்மை ஒண்ணு இருந்துச்சு. அது கூட ஒரு போராட்டம் பண்றாங்க. ஜீவகாருண்ய இயக்கமா, மனித உரிமை இயக்கம். மனித உரிமை இயக்கம் பெற வச்சுக்கிட்டு யாருக்கு தூக்குத்தன்மை கொடுக்கப்படுது? அப்பாவி நல்ல ஒரு மனுஷனை பெருவரை ஒவ்வொருத்த வெட்டி கொலை செஞ்சலாம். அடைவன் வெட்டி கொலை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா இன்னும் எவனாச்சும் இந்த மாதிரி கொலை செய்ய பயப்படுவான். அதுக்காக தூக்கு தண்டனைன்னு ஒரு தண்டனை இந்த நாட்டில் இருந்துச்சு. இருந்ததை பிடிச்சி மாத்திரம் ஒரு போராட்டம் இல்லையா? பெரிய போராட்டம் இந்த நாடு முழுவதும் நடந்தா இல்லையா? சத்திரிக்கைக்காரெல்லாம் தூக்கு தண்டனை கூடாது, தூக்கு தண்டனை காட்டு விராண்டித்தனமானது, தூக்கு தண்டனை கொடூரமானது, இப்படி எல்லாம் போராடுறான். இவெல்லாம் யாருக்கு எல்லாம் வந்து இருக்கிறான்? அயோக்கியனுக்கு. ஒழுங்கா ஒருத்தன் போனானே, அப்பாவி ஒரு மனுஷனை வெட்டி கொண்டிருக்கிறானே, அது கொலை இல்லையா? அது கொடூரம் இல்லையா? அது அக்கிரமம் இல்லையா? அந்த அக்கிரமத்தை செய்தவனுக்கு கொடுக்கிற தண்டனை எப்படி அக்கிரமமா இருக்கும் அப்படின்னு மனசை சிந்திக்கவே மாட்டாங்க. அவனுக்கு தேவை ஓட்டு வாங்கணும், மக்களுக்கு ஆதரவு வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்தாலும் சட்டத்தை போடுவான். தூக்கு தண்டனை இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு. மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது போராட்டம் பண்ணி அதை எடுத்தா எடுத்துருவா, சொல்ல முடியாது. இந்த நிலையில் இருக்கு. இஸ்லாம் எப்படி சொல்லலையே? கண்ணுக்கு கண் கதவனாலா பனி இஸ்ராயீல அன்னன் நஃப்ஸ நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வல் சின்ன பில் சின்னி வல் ஜுருஹ பிகாஸ். அல்லாஹ் சொல்றான், கண்ணுக்கு கண். என் கண்ணை ஒருத்தன் குத்தி விட்டானா அதே மாதிரி அவனுக்கு கண்ணை குத்து நாளை குத்த மாட்டான். அதான் நடக்கும். கைக்கு கை, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல். ஆனா அவன் கை எடுத்துக்க கூடாது. அரசாங்கம் செய்யணும். அவரோட மூக்கு எடுத்து அறுத்துட்டு அறுத்தா நாம அரசாங்கத்துக்கு போட்டு கொடுத்தா அது புரூவ் செய்யப்படுவானால் அவன் மூக்கு அறுத்து பாரு. மூக்கு எடுக்கிற கூட்டம் நடக்குமா உலகத்துல? சும்மா வைக்கிட்டு இருக்க என் கண்ணை ஒருத்தன் குத்திட்டான்னு சொன்னா அரசாங்கத்துல கொடு. அந்த அரசாங்கம் கண்ணுக்கு கண்ணை வாங்கிருச்சுன்னு சொன்னா இது மாதிரி அயோக்கியத்தை நடக்குமா? இஸ்லாம் தன்னுடைய சட்டங்களை போட்டு நல்லவர்களை பாதுகாப்பதற்காக படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான சட்டத்தை தந்திருக்கிறார். இந்த சட்டங்களின் அடிப்படையிலே மனிதனுக்கு எது நன்மை என்றுதான் இஸ்லாம் பார்க்கும், எது லாபம் என்று பார்க்காது.
அரசு நடத்துபவர்களை வியாபாரிகளாக இருக்க இஸ்லாம் அனுமதிக்காது. இன்றைக்கு அரசாங்கம் வியாபாரம் செய்கிறது. தனியார் பஸ்ல போனா நீ காசு கொடுத்தாங்க போகணும். அரசாங்கம் சும்மா போறீங்க, அரசாங்கம் நடத்துது. நம்ம அரசாங்கம் நடத்துதுங்க. அரசாங்கத்துக்கு சும்மா நடத்திட்டு போறாங்களா? இல்ல. அரசாங்கம் நடத்தக்கூடிய ரயில்ல தான் கட்டணம் கூட. பஸ்ல போனதை விட அரசாங்கம் நடத்தக்கூடிய ட்ரெயின்ல தான் கட்டணம் சார்ஜ் அதிகம். இங்க 33 ரூபாய் மதுரைக்கு டிக்கெட்னு சொன்னா பஸ்ல 20 ரூபாய்க்கு போயிடலாம். அது 13 ரூபாய் கூட. அரசாங்கம் இப்ப ஒரு வியாபாரி எத்தனை செயல்படுது? அரசாங்கம் என்பது வியாபாரியாக மனிதன் தனிநபர் செய்யற வியாபாரத்தை அரசாங்கமே செய்யுது. இந்த மாதிரி வியாபாரிகளாக இருந்து செயல்பட இஸ்லாம் அரசாங்கம் அனுமதிக்கவே இல்லை. வேற என்ன செய்யணும்? மனிதனுக்கு எது நல்லது அதை செய்யும். அதனால கோடிக்கணக்கு இழப்பு வந்தாலும் சரி அது செஞ்சுட்டு, மனிதனுக்கு எது கெட்டது அதை தடு. அதனால எவ்வளவு பெரிய சுகங்கள் கிடைத்தாலும் தடுத்துக்கிட்டே இதான இஸ்லாமிய சித்தாந்தம். அதனாலதான் மதுபானத்தை இஸ்லாம் கடுமையா இருக்கு. மதுபானம் அருந்தக்கூடாதுன்னு சொல்லுது. அருந்தனா கசையடி கொடுக்க சொல்லுது. அதை விற்கிறவன், அதை வாங்குறவன், அதை தூக்குறவன், அதை சுமக்கிறவன், அதை இறக்கிறவன் எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள் என்று இஸ்லாம் தன்னுடைய சட்டத்தை அழுத்தமாக பதிய வைக்கிறது. ஏன்? மது தீமையான, மது கெடுதி தரக்கூடியது. மதுபானம் மனிதனுடைய அறிவை மயக்கக்கூடியது. எந்த அறிவினால் மனிதன் சிறந்த படைப்பாக இருக்கிறானோ அந்த அறிவையை இல்லாமல் செய்யக்கூடியது இந்த மதுபானம். இந்த மதுபான விஷயத்திலே இஸ்லாம் கடுமையாக தண்டனை போடுகிறது. அதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி மனுஷன் நல்லா இருக்கணும். சோரை வைத்துத்தான் சித்திரம். இவன் நல்லா இருந்தா தான் அப்புறமா இவனை வச்சு ஆட்சி செய்ய முடியும். இவன் நல்லா இருக்கணும், பிரஜைகள் நல்லா இருக்கணும், பிரஜைகள் நல்லா வாழணுங்கிறதுக்காக மனிதனுடைய எல்லா ஆரோக்கியத்தையும் கவனித்து இஸ்லாம் தன்னுடைய அரசியல் சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இந்த சட்டம் மனிதனுக்கு தேவையா? அல்லது எங்களுக்கு வருமானம் வர வேண்டும், நீ குடித்து தொலைந்து போ, எப்படியோ போ, எங்களுக்கு பணம் தந்து விட்டால் போதும், எங்களுக்குரிய பீஸை கட்டிவிட்டால் அல்லது பெருமீட்டை எடுத்துக்கொண்டால் நீ குடித்துக் கொள்ளலாம் என்று மனிதன் கெட்டு போவதற்கு அனுமதி வழங்கக்கூடிய சட்டம் தேவையா? இதுதான் இஸ்லாமிய அரசு என்கிறது. இஸ்லாமிய அரசு என்கிறது எந்த முறையில் ஆட்சி அமைகிறது, எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இஸ்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல. முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இஸ்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல. அவன் ஜனநாயக முறையில் தான் வந்துட்டு போறான், சர்வாதிகாரமாக வந்துட்டு போறான், மன்னர் ஆட்சியாக வந்துட்டு போறான், பாரம்பரிய ஆட்சியாக வந்துட்டு போறான். இஸ்லாம் அதுல முக்கியத்துவம் கொடுக்கல. இவன் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கலாம். நம்ம நாட்டு அரசியல் தான் இந்த முறையில அரசாங்கம் அமையணுங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க தவிர அமைஞ்ச பிறகு அந்த அரசாங்கம் எப்படி நடக்கணும் அதை கவனிக்க மாட்டாங்க. அதான் கவனிக்கணும். அது எவ்வளவு என்னங்க மன்னர் ஆட்சியில ஒரு தோணு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து மக்களுக்கு தேவையான அவ்வளவும் செய்யறான். அது நல்ல ஆட்சியா இல்லையா? மன்னர் ஆட்சி முறையில ஒருத்தன் உட்கார்ந்த பிறகு எல்லா தீமைகளையும் தடுக்கிறான், எல்லா அக்கிரமங்களுக்கு குரல் கொடுக்கிறான், எல்லா தீமைகளையும் உழைக்கிறான், மனிதனுக்கு தேவையான அவ்வளவு அம்சங்களை நிறைவேற்றான்னு சொன்னா அது இஸ்லாமிய ஆட்சி இல்லாம வேற என்ன ஆட்சி? அது சிறந்த ஆட்சி இல்லாம வேற என்ன ஆட்சி? நீங்க பாருங்க, நம்ம நாட்டில் ஜனநாயக முறையில் அமைக்கப்பட்ட சட்டமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றம் இல்ல, கவர்னர் ஆட்சி இருக்குது. இந்த கவர்னர் ஆட்சியில இப்போதைக்கு கொஞ்சம் நல்லபடி, அதோட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் எழுதலாம். எழுதிட்டு கவர்னர் ஆட்சியை நீடிப்பதுதான் நல்லது தினமணியில தலைவர்கள் இருக்கான், பலனாக எழுதலாம். அப்ப மனிதன் நல்லது மட்டும் இருபத்தி பார்க்கிறான். நல்லது மனுஷனுக்கு எது நல்லது ஏற்படுங்கிற பொறுத்தா மக்கள் ஆதரிக்கிறாங்க. இந்த ஜனநாயக ஆட்சிகள் இருந்ததை விட இந்த கவர்னர் ஆட்சியை தேவலாம், நல்லாவே இருக்குது, இன்னும் ஒரு வருஷத்துக்காக இந்த கவர்னர் ஆட்சி நீடிக்கணும்னு சொல்லி பத்திரிகையில் தலையங்கிறாங்க. என்ன செய்யறாங்கிற பொறுத்தாங்க. எந்த முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முறையில் இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையை வைத்து பார்த்தால் உங்களது ஜனநாயக அரசு, இது திணிக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் கூட இது நல்லா செய்யுது, அதோட நல்லா இருக்கு, இது பரவாயில்லைன்னு முடிவுக்கு மனித வர்றான். இஸ்லாம் இந்த அடிப்படையில் பிரச்சனையா இருக்குது. நீ ஜனநாயக முறையில வந்துட்டு அக்கிரமம் செய்யறியா, செஞ்சுட்டு போ. இன்றைக்கு ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவோட பல பிரதமர்களை பார்த்திருக்கிறோம். ஜனநாயக பிரதமர்களை யாராச்சும் இருந்திருக்கிறாங்களா? நாம அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒரே தட்டில் வச்சு தான் பேசுறேன், ஒரு கட்சின்னு பேசல. எந்த கட்சி பிரதமர் இருந்தாலும் அவனோட முடியாச்சு நடத்திட்டு இருக்கான். அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். அது ஆம்பளை பிரதமரா இருந்தாங்கன்னா, பொம்பளை பிரதமரா இருந்தாங்கன்னா, நேரா இருந்தாங்கன்னா, மராஜியா இருந்தாங்கன்னா, இன்னும் என்னென்ன கட்சிக்காரன் உட்கார்ந்தாலும் செய்யறான். அவன் இன்னொரு முடியாது, அவன் நினைச்சதான் செய்ய முடியும். ராஜீவ் காந்தி நினைச்சதா நீ செய்ய முடியுமா? முடியாதா? அப்புறம் என்ன ஜனநாயகம் வாழுது? எந்த முறையில வருதுங்கிற பத்தி கவனிக்காதீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன மாதிரி நடக்கிறான், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறானா? நம்மளுக்கு இதையே தான் கவனிச்சுட்டு இருக்கான். உலகத்து அரசியல் மேலாதிகள் இதைத்தான் கவனிக்கிறான். எங்க நாடு ஜனநாயக நாடு, எங்க நாடு கம்யூனிஸ்ட் நாடு, எங்க நாடு டெமோக்ரசி, எங்க நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லி எந்த முறையில் ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அதை வைத்து பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பதில் ஒரு முக்கியமே இல்லை. எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்களுக்கு நன்மை செய்யணும். அப்பதான் மக்களுக்கு அது நேர்மையான அரசா தெரியும். மக்களுக்கு சரியான முறையில அது தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னா, மக்களை பாதுகாக்கணும்னு சொன்னா, அது ஜனநாயக முறையில வந்தாலும் கேடுகட்ட அரசுதான், அது சர்வாதிகார முறையில வந்தாலும் கேடுகட்ட அரசுதான், அது மன்னராட்சியா இருந்தாலும் கேடுகட்ட அரசுதான். அதே நேரத்தில் எந்த முறையில் அமைந்தாலும் கவலை இல்லை, செய்யக்கூடிய காரியங்கள் மக்களுக்கு தேவையானதாக,
மக்களுக்கு பாதுகாப்பானதாக, மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்குமானால் அது இஸ்லாமிய ஆட்சி. ரொம்ப முக்கியமான அம்சம் இது. நம்மளுக்கு இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலாம். யார் ஜெயிக்கிறது? நான் ஜெயிக்கிறா, நீ ஜெயிக்கிறா, இந்த கட்சி ஜெயிக்கிறா, அந்த கட்சி ஜெயிக்கிறா, இந்த முறைக்கே முக்கியத்துவம் கொடுத்து என்னடா செய்ய அது கவனிக்கிறதே இல்லை. யார் ஆட்சியில் இருக்கா? எங்க கட்சி இருக்குது, இவனுக்கு அதுவே திருப்தி ஆயிடுது. ஆனா உன் கட்சி இருக்குது, இன்னத்துக்கு நீ ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்த பெருமதிக்கிறதுக்கு மட்டும்தானா? உனக்கு என்னமா ஆட்சி செஞ்சிருக்கா? நினைக்கிறதே இல்லை. எங்க ஆட்சி வந்துருச்சு, நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம்ல, நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம்ல, அந்த ஆட்சி வந்துருச்சுங்க. எந்த கட்சிக்காரன்னு சொல்றான். எவன் ஆட்சி வந்தாலும் எங்க ஆட்சி வந்துருச்சு, எங்க ஆட்சி வந்துருச்சுங்க. தவிர அவன் என்னடா உனக்கு செய்திருக்கா? ஒரு அரசாங்கத்தை எதுக்காக நீ தேர்ந்தெடுத்தியோ அது நடந்திருக்கிறா? சட்டம் ஒழுங்கு சரியான முறையில பாதுகாக்கப்படுதா? மக்கள்லாம் சுபிட்சமா வாழ்றாங்களா? மக்கள் அமைதியா இருக்கிறாங்களா? அவங்களுடைய எல்லா விதமான ஒழுக்க வாழ்வுக்கும் வழி செய்யப்பட்டிருக்கிறதா? இப்படி எல்லாம் எவனும் கவனிக்கிறதில்லை. இதாங்க என்னுடைய அரசியல் முறையில பெரிய கோடா. இஸ்லாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு பிறகு அபூபக்கர் தான் ஜனாதிபதியா வந்தாங்க. எந்த முறையில் வந்தாங்க? எல்லாரும் அங்க மதீனாவில் உள்ளவங்க மட்டும் பைய செஞ்சாங்க, வந்துட்டாங்க. உமரில் எல்லாம் அபூபக்கர் இல்லாமல் உமரில் நியமிச்சுட்டு போறாங்க. அப்ப நியமிக்கிறது ஒன்றும் கூட நல்லா கவனிங்க. அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்க இஸ்லாமிய ஆட்சி தான். உமரில் இல்லாமல் நியமிக்கப்படுறாங்க அபூபக்கரால, அதை நம்ம இஸ்லாமிய ஆட்சிங்கிறோம். ஏன் இஸ்லாம்ங்கிற எந்த முறையில வர்றான்னு பார்க்கவே மாட்டோம். இதே இருக்கிற நம்ம நாட்டில் உள்ள இந்த அரசாங்கமே ஒழுங்கான ஒரு ஆட்சியை மக்களுக்கு தருது. ஒரு ஆட்சி என்ன செய்யணும்னு மக்கள் விரும்புறாங்களோ அதை எல்லாம் செய்யணும்னு சொன்னா அது நல்ல ஆட்சின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்சி என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறிட்டா அதை பொய்யாய ஆட்சியுமோ. அதனால எந்த முறையில் வருது என்பதை பற்றி இஸ்லாம் ஒருபோது அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. எந்த முறையில் ஆட்சி அமைந்தாலும் அரசியல் சட்டம் அல்லாத அந்த சட்டமாக இருக்க வேண்டும். அரசியலுடைய சட்டம் அல்லாததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விளக்க உரைதான் அதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த இரண்டு அடிப்படையில் தான் இஸ்லாமிய ஆட்சி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இந்த மனிதனுடைய உடமைக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மனிதனுடைய பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மனிதனுடைய கற்புக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மனிதனுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்யக்கூடிய அதை எல்லாமே இறைவன் ரப்புல் ஆலமீன் நம்ம இடத்துல விரும்புகிறான். அதனால்தான் ஒழுக்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அடிப்படைகளை கூட அல்லாஹ் கிண்டி எறிவான். ஒரு இஸ்லாமிய அரசு அமையணும்னு சொன்னா, இஸ்லாம் காட்டக்கூடிய அரசியல் ஒரு நாட்டில் இருக்குன்னு சொன்னா, விபச்சாரத்தை தடுத்தால் மட்டும் இஸ்லாமிய அரசு இல்லைங்க. விபச்சாரத்துக்கு தூண்டுகோலா இருக்குது, அதையெல்லாம் கூட அந்த அரசு தடை செய்யணும். விபச்சாரத்தை மட்டும் எல்லாத்தையும் திறந்து விட்டுறது. எந்த மாதிரி வேண்டுமானாலும் பத்திரிகை நடத்திக்க, எந்த மாதிரி வேண்டுமானாலும் போஸ்டர் அடிச்சுக்க, ஆபாசமா அடிச்சுக்க, எந்த மாதிரி வேண்டுமானாலும் சினிமாவை காட்டுக்க, எந்த மாதிரி வேண்டாலும் அணிஞ்சிக்க, நீ தொடைக்கு மேல வேண்டாலும் பெண்கள் ஆடை அணிஞ்சிக்க, இவ்வளவு திறந்து வச்சுக்கிட்டு அப்புறமே விபச்சாரம் செய்யாம இருப்பான். எல்லா ஆசையும் கிழவன் கூட சும்மா இருக்க முடியாதவருக்கு தெருக்கள் அவ்வளவு மோசமான போஸ்டர்களை விட்டா விபச்சாரத்தை தூண்டுறதுக்குள்ள அவ்வளவு சமாச்சாரத்தை ஒரு அரசாங்கமே செய்யறாங்க. அரசாங்க அனுமதியோடு தான் இன்றைய சினிமாக்கள் பவனி வந்து தணிக்கைன்னு பேர் வச்சிருக்காங்க. தணிக்கைக்கு பிறகு வரக்கூடிய சினிமா போஸ்டர்ல யாருக்கு சகிக்குதா? தணிக்கையை செய்யாத லட்சணம் எப்படி இருக்கும்? அது ரொம்ப மோசமா இருந்திருக்கும். தணிக்கை செய்து வரப்பட்ட படங்களையும் பார்த்தாலே மனுஷன் விட்டு போற அளவுக்கு இருக்கு. குடும்ப பத்திரிகைங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சு ஆபாசத்தை மனிதனுக்கு பாடமா சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது சட்டவிரோதமாக வரக்கூடிய ஆபாசமான புத்தகங்கள் மனிதர்களுக்கு கிடைக்குது. இதுபோல வீடியோ வந்திருக்கக்கூடிய சாதனத்தின் மூலமாக முழு பிலிம்கள்லாம் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நுழைய விட்டு விபச்சாரம் செய்வதற்குரிய அவ்வளவு வாசலை திறந்து விட்டு விபச்சாரத்துக்கு வாழ்ந்து சொல்லி எல்லாரையும் கூப்பிட விட்டுட்டு விபச்சாரம் செய்யணும் தண்டனை சொல்லலாம். என்ன சொல்லும்? விபச்சாரத்தை தடுக்குமானால் அந்த விபச்சாரத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை வாசனை போது அட பெண்களுடைய ட்ரெஸ் இப்படித்தான் இருக்கணும், ஒரு சட்டத்தை பெண்கள் இப்படித்தான் நடக்கணும், இந்த மாதிரியான முறையில் தான் ஆடைகள் இருக்கணும், இந்த மாதிரியான காரியங்கள் தான் விஞ்ஞான கருவிகள் வீடியோ டிவி போன்ற சாதனங்களை பயன்படுத்த வேண்டும், எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்க வேண்டும், பேச்சுக்கள் இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு கட்டிட்டா விபச்சாரம் இருக்கு ஒரு ஆசையத்தில் வராது. அந்த மாதிரியான உணர்வுகள் வராது. சிறுவுல தலை நிமிர்ந்து போக முடியுதா? தலையை குனிஞ்சிட்டு போவாட்டா ஒருத்தன் மனசு சுத்தம் இல்லாம சுத்தமா வீட்டு திரும்ப முடியும். தலையை நிமிந்து பார்த்தா அவ்வளவு மோசமான காட்சிகள்ல பப்ளிக்கா ஆணும் பெண்ணு கூட அமைங்கிறது கொஞ்சம் கூட உணர்வு கூட இல்லாம அவ்வளவு மோசமா இருக்கு. இது போக இந்த பெண்ணிடத்தை கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல பிளேடு விளம்பரம் செய்யறா, அதுக்கு அழகான பொம்பளை தட்டு பண்ணி பாட்டு வச்சிருக்கான். பிளேடுக்கு பொம்பளைக்கு இல்லையா சம்பந்தம்? பிளேடு வாங்குறோம் ஆம்பளை சேவிங் பண்றதுக்காக வாங்குறான். பிளேடு விளம்பரம் பண்றதுக்காக வேண்டி சேவிங் சோப்பு விளம்பரம் பண்றதுக்காக வேண்டி ஒரு பொம்பளைய கட்டியோட நிப்பாட்டி வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார போட்டு இந்த பிள்ளையார உயர்வீங்க. அப்ப இந்த அளவுக்கு மனுஷனுக்கு எதுல பார்த்தாலும் ஆபாசம், எதுல பார்த்தாலும் அசிங்கம், எப்படியாவது கெட்டு போடான்னு சொல்லக்கூடிய அவ்வளவு வாசலையும் திறந்து வச்சுட்டு ஒழுக்கத்தை பாதுகாக்கிறாங்களா? பிரச்சாரம் நீங்க போலீஸ்ல பிடிச்சிட்டு போய் வாங்க. ஏன் செய்ய மாட்டான்?
நீங்க அழைக்கிற இதுக்கெல்லாம் வரம்பு வச்சிருக்கிறியா? இந்த மாதிரி எல்லாம் விளம்பரம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் போஸ்டர் போடக்கூடாது, இந்த மாதிரியான சினிமாக்கள் எல்லாம் கூடாது. ஆனா ஒரு சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து பார்க்க முடியாத காட்சிகளை எல்லாம் குடும்ப படம்ங்கிற பேர்ல நீ அரங்கேற்றிட்டு இருக்க. இதை பார்க்கக்கூடிய பிஞ்சு உள்ளங்கள்லாம் கெட்டு போயிட்டு இருக்குது. சீமையுடைய அவ்வளவு வாசலையும் திறந்து வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போறா போலீஸ். அந்த தண்டனை வழக்கமே தனி விஷயம். பிடிச்சிட்டு போற அவருக்கு என்ன ரைட் இருக்குது? இவ்வளவு தடுத்து இருக்குது. எனக்காவது அவ்வளவு மோசமான சமுதாயம் இருக்கு. இஸ்லாமிய சட்டம் அப்படி இருக்காது, மனிதனுடைய சட்டம் அப்படி இருக்காங்க. இவனை விரும்புவாங்க. மனுஷன் ஆட்சியில உட்காரக்கூடியவன இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசிக்கிறவன அமைஞ்சிட்டாங்க சொன்னா இதுக்கு நம்மளே பார்த்துக்கலாம்ல. இப்படிங்கிறக்காக இருந்துருவான். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அப்படிப்பட்ட விருப்பம் கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இதுல ஆசை கிடையாது. அவன் நம்பிக்கைக்கு வர யாரையும் பழம் இல்லை, கொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. அவனுக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஏவ பரம்பரை சட்டம் வகுத்தால் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி போடும். பெண் இந்த மாதிரி வை, ஆனா இந்த மாதிரி வை, ஒழுக்கத்தை இந்த மாதிரி நிலைநாட்டு அப்படின்னு சட்டம் போட்டாத்தான் ஒரு அரசாங்கம் ஒழுங்கா இருக்குமே தவிர மனித அவனாகத்துக் கொண்ட சட்டங்களை நம்பி கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் இது உட்பட போறதே இல்லைங்க. இன்றைக்கு டெல்லியில நாடுகள்லாம் கூடி ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. இந்தியாவில் இஸ்லாமிய நாடுகளில் இருப்பது போன்ற கடுமையான தண்டனைகள் குற்றங்களுக்கு வர வேண்டும். குறிப்பாக கற்பழிப்பு, கொலை, கொள்ளை போன்றதற்கு இது போன்ற தண்டனைகள் கொடுக்கப்படாத வரை இந்த தீமைகள் தடுக்க முடியாது. காலம் நடந்து ஞானம் வருதுதான் அந்த பொங்கலுக்கு வந்திருக்கு. இதுக்கு பிறகு ஆண்களுக்கு எல்லாம் தரணும். நாலாவட்டத்துல இஸ்லாமிய சட்டம் அரசு போகுது. உலகம் முழுவதும் பாப்பா எல்லா சட்டத்தையும் வச்சு பார்த்துருவான். 6 மாசம் வச்சு பார்ப்பான், 3 மாசம் வச்சு பார்த்தா, கடுமை வருமா, அப்புறம் 7 ஆண்டுமா, 14 ஆண்டுமா, ஒன்னும் உருப்படி இருக்காது. கடைசி முடிவுக்கு வருவா குட்டி சாட்சியம் சரியா வராங்க. கடுமையா கொடு, குற்றவாளிகளுக்கு அயோக்கியர்களுக்கு பரிந்து பேசாது அப்படிங்கிற நிலையை நிச்சயமாக இந்த மனித சமுதாயம் காலம் நடந்து உணரத்தான் போகுது. காலம் நடந்து உணர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முன்கூட்டியே அவர் அழகான சட்டத்தை தந்திருக்கிறார். அந்த அல்லாஹ் அந்த சட்டம் செயல்படுத்தப்படுமானால் மனிதனுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படும். அவன் போது ஒழுக்கம் தெரியாதுங்க. என் மகன் தப்பான முறையில போனோம் எனக்கு எப்படி பாதிக்குது. நான் மட்டும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது ஒவ்வொருத்தர் தேவையில்ல இயல்பு. இவன் விசாரம் பண்ணுவான், தப்பா தெரியாது. இவன் குடிப்பான், தப்பா தெரியாது. இவன் புல்ல குடிக்கிறான்னு கேள்விப்பட்டா அவனால ஜீவனிக்க முடியாது. இவன் புல்ல குடிக்கிறான், அவன் தீவிரம் தெரியாது இல்லையா? உன் புல்ல குடிக்க கூடாதுன்னு சொன்னால், உன் புல்ல விசாரத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னால் அவனுடைய வாசகர்கள் அடைக்கப்படும். அந்த சட்டத்தை இஸ்லாம் தருது. ஆனா ஒழுக்க வாழ்க்கை மனுஷன் மேம்படுங்கிறதுக்காக வேண்டி மதுபானங்கள், சூதாட்டங்கள், இன்னொரு கேள்விக்கு இதுக்கெல்லாம் இஸ்லாம் கடுமையான முறையில தண்டனை தருகிறது. இது இஸ்லாமிய அம்ச ஆட்சியினுடைய, இஸ்லாமிய அரசியலுடைய மிக முக்கியமான அம்சம். அடுத்தபடியாக மனிதனுடைய உணவு, உடை, அவன் தங்குவதற்கான இடம், இதற்கெல்லாம் ஒரு அரசாங்கம் உத்தரவாதம் தர வேண்டும். அரசாங்கத்தில் வேணுங்க. இதுக்கு ஒரு அரசு தேர்ந்தெடுக்கிறோம், அவன் மாட்டுக்கு என்னவா செஞ்சுட்டு